ஹை கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரெட்மி போக்கோ மொபைல்லலாம் புதுசாக அப்டேட் விட்ருப்பாங்க. அந்த அப்டேட் எப்படி செக் பண்ணது தான் பார்க்க போகிறோம். செட்டிங்கில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அபவுட் ஃபோனுன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மியூமி வெர்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட்டு காமிக்கும், அப்டேட் இல்லைன்னா அப்டேட் காமிக்காது. இல்லாட்டி செக்கிங் ஃபார் அப்டேட்டுன்னு கொடுத்து பாருங்கள். 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் இருக்கும், அந்த செட்டிங்ஸை கொடுங்க. எங்கே டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்கலி ஒய்ஃபை இருக்கும்போது டவுன்லோட் ஆகிறது. மொபைல் டேட்டா யூஸ் பண்ணால் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே அப்டேட் ஆகும் அதெல்லாம் காமிக்கும். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ரிசீவ்டு இயர்லி அப்டேட்டுன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டிங்கன்னா எல்லாத்தோட உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்டேட் வர வாய்ப்பு இருக்குது. ஆடு ஹோம் ஸ்க்ரீன் ஷார்ட்கட்டுன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இதில் ஆட் ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்து அப்டேட்டர்னு உங்களுக்கு அவர் வரும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்டேட் இருக்கிற இடத்துக்கே வந்துடும். அப்டேட் இருந்துச்சுன்னா அதிலே காமிக்க வெளியவே. அடுத்த சிஸ்டம் ஆப்பை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிஸ்டம் ஆப் அப்டேட்டர்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்லாம் என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னா அதெல்லாம் காமிக்கும். அதில் எதுக்காக அப்டேட் வந்திருக்குன்னு அது கீழே காமிக்க. வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா அப்புறம் இக்னோர்னு கொடுத்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து இக்னோர் ஆயிரும். டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் ஆகிட்டு அதுவே வெரிஃபை ஆகி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செக்யூரிட்டி பேட்ச் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிஸ்டம் ஆப் அப்டேட்டர்னு இருக்கும், அது கீழேயே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ்ன்ட்டு அதை டச் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட்னு போட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ செக்யூரிட்டி அப்டேட் ஆகிருக்குன்னு அது காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே சிஸ்டம் அப்டேட்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் புதுசாக இருக்கும், என்ன இருக்கோ அது உங்களுக்கு காமிக்கும். டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா அதுவே டவுன்லோட் ஆகி இன்ஸ்டாலும் ஆயிரும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.